ටීම් එකක් කරලා දැන් ඉන්වෙස්ටිගේෂන් එක කරනවා. ඒකේ උත්තරයක් එනකන් හරිද වැරදිද කවුද හරි වැරදිද මට කියන්න බෑ. හැබැයි මට මගේ ඉහළින් ගවර්නර් මැඩම් සහ අමාත්‍යාංශයෙන් ලියුමක් දුන්නා. තාවකාලිකව මේ ડોක්ටර් මගේ ඔෆිස් එකට අරගෙන මෙතන සේවාවන් පවත්වාගෙන යන්න මේ ડોක්ටර් පත් කරනවා. ඒකට තමයි මම ගහලා තියෙන ડોක්ටර් අපි දැක්කා ලයිෆ් එක. ඒක මම දන්නේ නැහැ මම වෙලා හිටියේ නැහැ. ඒක ඉන්වෙස්ටිගේෂන් එක පොලිසියෙන් කරන්නේ මේ පාරේ ඉන්න රවුඩිලා වගේ ඉන්වෙස්ටිගේෂන් එක දැන් මට එයා කිව්වේ නැහැ. ஒரு டாக்டர் நான் போயிட்டேன். நான் MBBS தானே படிச்சேன். அதான் நான் பேசிட்டு நான் பார்த்தேன். இங்கிலீஷ் சார் மட்டும் இல்ல இல்ல இது இஷ்யூ நீங்க வெளிப்படுத்திருக்கிறீங்க வீடியோ வந்து அரெஸ்ட் பண்ண அதுக்குள்ள கொஞ்சம் பார்க்கவும் வேணும். நீங்கள் பேஷண்ட்டை பார்த்துட்டு ஒரு டைம் இருந்தால் நான் ஐ கேன் வெயிட். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா சொல்லுங்க. தப்பு பேஷண்ட் பார்த்துட்டு போவோம். என்ன செய்வோம்? இல்லை சார், நாங்கள் பார்த்த விஷயங்கள் எங்களுக்கும் இல்லை உங்களுக்கு காணாமல தெரியும் தெரியாது. எங்களுக்கு இந்த ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் வந்த தகவலை பார்த்து தான் நாங்கள் இவ்வளோ பேரும் என்ன விஷயம் கேட்கத்தான் பாரதிக்கிறாங்க. 2 நாளாக வைத்தியசாலையில் மருந்து கொடுக்கப்படையில என்ற ஒரு புறவாட்டை எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். நீங்களும் வந்து தகவலை பரிமாற இருக்கிறீர்கள். அதுக்கு அந்த விஷயம் உண்மையாக மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. அது மாத்திரம் இல்லை, வெளியில வேலை செய்யக்கூடிய வைத்தியர்களுக்கு வருமானத்தையும் கூட்டியிருக்கின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் நாங்கள் ஒன்று கேட்டுறாங்க. வேலை செய்யறதுக்கு பணியமர்த்தப்பட்ட ஒரு அத்தியட்சகரை உடனடியாக மாத்திரத்துக்கு விரும்புகிறாங்க. யாருமே இவையற்ற கருத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதை அவரை வேலை செய்ய விடுவோம். வேலை செய்து திருப்தி இல்லைன்னா எதிர்காலத்தில் பார்க்கணும். 20 நாளையில 10 நாளையில ஒரு வைத்தியரை மாத்திரம் இருப்பதில்லை. இந்த விஷயத்தை நாங்கள் யாருக்கும் வீதி உள்ளுக்கு வந்தபடியா தகவல் அறிஞ்ச உடனே நாங்கள் அந்த விஷயத்தை அவர் சொல்றது. அவர் எங்களுக்கு பொய்யான கருத்துக்களையும் பொய்யான வார்த்தைகளையும் சொல்லி இருக்கிறார். என்னென்னா அது சம்பந்தமா வெளியிலிருந்து கொழும்பிலிருந்து உங்களோட ஒரு டிஸ்கஷனுக்காக கொழும்பி அந்த அதிகாரிகள் வந்திருக்க அது ஒரு காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அவையோடு நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் நேரத்துக்கு போய்க்காதீங்க. நாங்கள் இந்த மாற்றம் தொடர்பாக கதைக்க வரையில என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறோம். பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இப்படி எங்களுக்கு, அதாவது இந்த பிரதேசத்து மக்களுக்கு பொய்ய சொல்றதை நாங்கள் ஒரு நாளும் விரும்ப இல்லை. ஒரு நாளும் நீங்கள் எங்கட பிரதேசத்துக்கு சேவையாற்றுறதுக்கு யார் எங்களுக்கு நல்லூரால் வருவார்ன்றது நாங்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. அதை நீங்கள் சாதிச்சு காட்டுங்க. எங்களுடைய அதாவது பிரதேச மக்களுடைய பூரண ஒத்துழைப்பு இருக்கு. இல்லாட்டி நாங்கள் போன் பண்ணி ஒன்றும் இல்லை, போன் கூட பண்ணல, ரோட்ல நிக்கிறீங்க இவ்வளவு ஆக்கள் வந்தது. அந்த வகையில ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொல்லி தான் இவ்வளவு பேரும் வந்தாங்க. என்னென்றால் நம் முதலாவது கேட்டுக்கொள்ற வந்து இப்போ எங்களில் பிள்ளை என்று சொல்லி எடுக்கக்கூடியது வந்து நாங்கள் அதாவது பொதுமக்கள் வந்து சேவையை குழப்பினம் என்று சொல்லித்தான் போலீஸ்காரங்களை நடவடிக்கை எடுக்கலாம். ஷோர்ட்டாக சொல்கிறேன், ஒரு 2 மினிட்ஸில். இந்த பேர் டாக்டர் ராமநாதனா. நான் வந்து ஹெல்த் செக்ரட்டரி, அதாவது வந்து சுகாதார அமைச்சின் இதால் வந்து நியமிக்கப்பட்டு இங்கே வந்து எங்களோட 20 நாள் இந்த ஹாஸ்பிட்டல் நான் போட்டிருந்தோம். உங்களுக்கு வழியாக தெரியும் சொல்லுது. நான் வந்து 3 நாள் இதெல்லாம் மாற்றிட்டேன். அது சம்பந்தமாக டாக்டர்ஸ் இங்கே வந்து இந்த ஸ்ட்ரைக் பண்ண டாக்டர்ஸில் 100 விதமான டாக்டர்ஸும் பிரச்சனை இல்லை. 85 விதமானாக்கள் பயந்து தான் போய் ஒழிஞ்சு நிற்கணும்.
மிச்சம் ஒரு 3-4 பேர் டாக்டர் இந்திர உமர் டாக்டர் சமீரன் சொல்லி சிங்கள டாக்டர் ஆள் அப்படியே பயந்து தான் இவைய விரட்டி டாக்டர் மயூரன் சொல்லி என்ன கடிச்ச வீடியோ எல்லாம் போட்டு அவர் வந்து பயந்து விரட்டி தான் நாங்கள் கொண்டு விட்டுருக்கோம். இப்போ வந்து எங்கள்கிட்ட பிடி வந்து என்ன கேட்டவர் இன்னொரு புதுசாக ஒரு எம்எஸ்ஸை வந்து அப்பாயின் பண்ண விடுறீங்களாண்டு. அப்போ நான் சொன்னேன் எனக்கு கடிதம் தராமல் என்னால் வெளியால போயிடாது, நீங்கள் யாரையாவது விடுறான்னு சொன்னால் விடுங்க ஒரு பிரச்சனை இல்லை. அவருக்கு ரூம் கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் அவர் கோவிச்சு கொண்டு போலீஸை கூப்பிட்டு சொன்னார் தந்த ராஜகாரிய பாதாகரான்னு சொல்லி அதுன்னு சொல்லி என்றால் அரசாங்க வேலையை வந்து நான் தடுத்தினாண்டு. நான் ஒன்றுமே தடுக்கிறேன், நான் கொடுக்கணும். எனக்கு ஏதாவது ஒரு லெட்டர் ஒன்று வந்தால் நான் வெளியே போகணும். மற்றது நான் கொழும்புல அடிச்சு கேட்டேன், கொழும்புல சொன்னேன் இன்னும் அப்படியே இருக்க சொல்லி. இப்போ நான் எனக்கு அப்பாயின் பண்ண டாக்டராக என்ன போச்சு ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்கலாம் அல்லது வந்து அடிஷனல் செக்ரட்டரியாக இருக்கலாம் அல்லது எம்எஸ் பண்ணா இருக்கலாம். எனக்கு போக சொன்னால் நான் போய் ஒரு பிரச்சனையும் இல்லை. சமத்துக்கு நான் தேவையில்லை. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நான் போயிடுவேன். நான் இது இங்கே நடந்த சனி ஊழல் வாழையில் அது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 40 கடிதம் அடிச்சு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா ஊழல் சம்பந்தமான டாக்டர்ஸ் கனவேரஞ்சியை வந்து இதில் பண்ண கன விஷயம் இருக்குது. நான் வேணுமெண்டா ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கத்தாலும் இன்றைக்கு வந்து மீட்டிங் வச்சு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப்கிட்ட கேட்டவே உங்களோட டாக்டர்ஸ் வேண்டாம்னு சொன்னால் எம்எஸ் வேண்டாம்னா கையெழுத்துங்கன்னு சொல்லி ஒருத்தருமே கையெழுத்தையில் அப்புறம் வேணுமெண்ட் கையெழுத்துனா முழு ஸ்டாஃபும் கையெழுத்தினேன். நான் தான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணினேன். அதுக்கப்புறம் வேறு சிங்களத்தில் காய்ச்சி என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணு சொன்னால் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணினேன். நான் கடைசியாக என்ன கேட்டது வந்து இன்னொரு எம்எஸ் இருக்க வரீங்களான்னு. நான் இருக்க வரணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் என்ன போக சொல்கிறதுக்கு நான் கடிதம் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் இப்போ விட்டு வெளியே போகணும்னு சொன்னால் கடிதம் கொடுத்து தானே வேணும். இல்லை வந்து அடிச்சதில் தோணும். நம்ம கடிதம் கேட்டு நான் கடிதம் இல்லை என்ன எந்த பேரில் எழுதின ஒரு கடிதமும் இல்லை. அதுக்கு பிறகு நான் இது கேட்டு நான் அதாவது வந்து மற்ற எம்எஸ் அப்பாயின் பண்ணுறதுக்கு கொழும்புல அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டேன். அப்படி ஒரு கடிதம் இல்லை. இவ கேட்ட கடிதம் அங்கே இருக்கு. இன்னொரு ஆள் அப்பாயின்மெண்ட் கொண்டு சொல்லி இவ கேட்டிருக்கேன். அந்த கடிதம் மட்டும் தான் இருக்குது. அங்கிருந்து ஒரு கடிதம் இங்கே ஒரு வரைக்கும் இல்லை. இவதான் மாத்த வழிகடினா இங்க கேசரன் ஐயா இருக்கட்டும் அல்லது புதுசா வந்தவருக்கு இவ்வளவு காசு கொடுக்கறது எனக்கு தெரியாது. நான் கண்ணால காணியில காணாத சொல்லக்கூடாது. ஏதோ நடந்திருக்குது. இவ அனுப்ப வழிகடினா அதோட டாக்டர் மயூரனாக்கள் அப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப நான் பெராட்டி அதாவது நான் வழியா போவாட்டி வர மாட்டேன்னு நிற்கணும். இப்போ நான் எம்பிபிஎஸ் படிச்சுனா நான் துலாமி தான் கேம்பஸுக்கு போனேன். நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்த ஆள். நான் எனக்கு ஒரு நான் நேட்டிவ் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நான் போறேன் அதே வாங்குவோன்னு சொல்லி அப்படியே மழை பெறையில. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ பேஷன் பார்த்து கொண்டிருக்கேன். ஒரு பிரச்சனை நடக்குது. நான் தான் பேஷன் பார்த்து கொண்டிருக்கேன். நான் எம்பிபிஎஸ் தான் படித்தேன். நான் இந்த பேஷன் பார்த்துருக்கேன். ஒரு பிரச்சனை இல்லை. என்னோட எல்லா ஸ்டாஃபும் ஒர்க் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் டாக்டர்ஸ் ஒரு 3-4 பேர் வெரைட்டி கொண்டு அங்கே வச்சிருக்கேன். நாளைக்கு பின்னர் நாளைக்கு பிறகு அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாடு. அதை வந்து ஓபிடியை நிப்பாட்டலாம், ஓட்டுவர் எல்லாத்தையும் நிப்பாட்டி, எல்லாம் நிப்பாட்டி, அத்தியாவசிய எல்லாத்தையும் நிப்பாட்டு இல்லாது. அதுக்கு எதிராக நீங்கள் 4 பேர் மனித உரிமை குழுவில் போய் வழக்கு போட்டீங்க தான் நான் வந்து நாங்கள் இவன் டாக்டர் மாதிரி இல்லைன்னு சொன்னா இவன் வேலையை நீ போகும் இல்லாமல் ஆக்ஷன் எல்லாம் நடக்கும். அது இருக்கிறீங்களா? நான் இது வந்து ஈகோர்ல இருக்கு வந்து சம்பந்தமான இது வந்து நான் மீடியாவுக்கு சொல்லக்கூடாது. நான் வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காண்ட ஒரு அசோசியேஷன்ல வந்து ரைட்டர் எழுத்தாளர். அதோட ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது இந்த அரசியல் ஜாப் இருக்கு தானே, அதுல எனக்கு தெளிவான இருக்கு. நான் என்னத்தை நினைக்கிறேனோ அதை நான் சொல்ற உரிமை இருக்கு, அடிப்படை உரிமை இருக்கு. அந்த அடிப்படை உரிமையில நான் சொல்றால ஒருத்தரையும் பாதுகாப்படையில நான் ஒரு பொய்யும் சொல்லல. அது கோர்ட்ஸுக்கு போட்டு கோர்ட்ல தீர்மானிக்க சனம் தாராளமா வடிவா அதில் போய் கோர்ட்ல தீர்மானிக்கும் என்ன நடந்து சனம் கம்ப்ளைண்ட் நடக்கும். ஒரு நான் கேட்கிற முழுக்க ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன் அதாவது வந்து ஒரு சுதந்திரமான ஆணைக்குழு அமைச்சு சனத்தின் பாதிப்பு பெறாம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒன்றை செய்யணும் சொன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து சனத்திலிருந்து தாராளமான கம்ப்ளைண்ட் போகும். முழு கலர் அது உதாரணத்துக்கு கேசரன் ஐயா பையன் சொல்றேன் அவர் பிளவிட்டவர் அடிச்ச கடிதத்தை கூட மூடிக்கணும். அதாவது அப்படியான விஷயங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி கொண்டீங்கன்னா இப்போ ஒன்றா தான் பயம் வழியாக காய்ச்சி கொண்டு இருக்குது. ஒன்று மட்டும் சொல்றேன், நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன், மாஸ்டர்ஸ் மெடிக்கல் மிஷன் படிக்கிறேன். எனக்கு வேலை இல்லை, நான் வெளிநாடு கொடுத்து தயாரா இருக்கேன். நான் எம்எஸ் எனக்கு நான் யோசிக்கிறேன். நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்து வேற ஒன்று வச்சுனான் எந்த கடிதம் இதை வடிவாக எடுத்துக்கணுங்க. எந்த அப்பாயின்மெண்ட் கடிதத்தையும் டிஃபெக்ட்ஸ் அடிச்சு அழிச்சவே நான் பெற விடாம எங்களுக்கு எதிராக ஒரு போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். நாங்க வன்முறை செஞ்சோம். அதால கவனமா இருந்தோம். ஒவ்வொரு விஷயம் கவனமா இருக்கும், கலைக்கிற விஷயம் கவனமா இருக்கும். பிரச்சனை பட தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை பட வேண்டாம், வெளியிலும் ஒரு பிரச்சனை பட வேண்டாம், ரோட் மறைக்க வேண்டாம், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். எனக்கு மினிஸ்ட்ரியில இருந்து கடிதம் பெறாது போக சொல்லி என்ன விருப்பி தான் எனக்கு கடிதம் பெறாது வந்தா எனக்கு நேற்று ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துட்டு வேண்டாபுரத்துல வாயில கேட்டவன் நீ அங்க வாடா இங்க வந்து ஒன்றும் செய்ய விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆக்கள் அங்கதான் வான்னு சொல்லி அவங்க என்ன சந்தோஷம்
சரிதானே? நாங்கள் என்ன செய்யறது? நீங்க எல்லாம் வாங்க போனா இங்க நாங்க என்ன செய்யறது? அப்ப எல்லாத்தையும் வள்ளியில கொடுத்துட்டே ஊழல் செய்தாலும் அது இது இந்த பிறகாலம் யாராவது எம்எஸ் போய் சந்திக்கக்கூடிய இடத்துல போன் நம்பரே பப்ளிசிட்டியா போன் நம்பர் கொடுத்துறாங்க. நீங்க மட்டும் இப்போ மாறி மாறி கிட்ட டாக்டர் நாங்க இங்க வந்த மெயின் காரணம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது நாங்கள் வெளிப்படுத்த வேணும். நாங்கள் அதுக்கு வந்த போராட்டமோ சண்டை பிடிக்கவோ நான் வந்து பொதுமக்களை தூண்டி உங்களோட போவே இன்றைக்கு நேர பாக்குற முன்னாடிதான் யாருன்னு தெரியாது. இப்பதான் உங்களோட பாயால நாங்க சந்திச்சு காய்ச்சி சந்தர்ப்பம் இப்ப இங்க ஒரு பொதுமக்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரே ஒரு ஆள் என்ன கடவுள் என்று கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள், கடவுளுக்கு அடுத்ததா கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் என்ற டாக்டர். படிச்ச டாக்டர் இந்த கையால நான் என்ன போலீஸ் அடிச்சு தூக்கி கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போடும் வரைக்கும் ஒரு இருக்கும் கொண்டு போக மாட்டேன். நான் சாப்பிடாம ஃபுல்லா இருந்து என்ன காரணம் சாப்பாடு சாப்பிடு. இதுக்கு முன்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல கடவுள்னு சொல்லி இருந்தார். அவர் எல்லாரும் கடவுள் முன்னுக்கு சில வச்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து அவசரமான பேசுறதா ஓடியா நான் சைன் பண்றேன். தனியா பார்த்தோம் ஹாஸ்பிட்டல். இதுக்கு 25 டாக்டர்ஸ் தேவையில்லை. என்னால தனியா பார்க்கல. இவங்க சம்பளம் கொடுத்து 25 பேருக்கு சம்பளம் கொடுத்து 4 ஜிபி மேருக்கு சம்பளம் கொடுத்தா இவங்களுக்கு போய் எல்லாத்தையும் போய் இங்க 10 நாள் தான் நிக்கிறது. அதை கதைக்கிறாங்க தூக்குறது. ஒரு வைத்தியர் இன்னொரு வைத்தியரை தாக்குற அளவுக்கு வந்திருக்கு சொன்னா உண்மையாக அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதை நான் வீடியோல கண்டிக்கத்தக்க ஒரு முடியும். உங்களுக்கு சாரா தெரியும். உங்களை விட்டு நான் பாரேன், உங்களுக்கு அடிக்கிறேன். யார போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அடிச்சவன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து FIR எடுத்து அடிவன்ட்டு செகண்ட் எடுத்து. இது எந்த இன்ஸ்டிடியூஷன்? இங்க இன்னொரு வெளியில இருந்து வந்ததா வெளியாலும் இல்ல. யாழ்ப்பாண போதரா வைத்தியசாலையில வேலையில ஒரு டியூட்டி அங்க டியூட்டி டைம்ல இங்க வந்து மீட்டிங் போட்டு எனக்கு அடிக்கிறது தான் இந்த உலகத்துல நியாயம் என்றால் அந்த நியாயத்துல 2 பேரும் சரி. எனக்கு இந்த ஸ்ரீலங்கால வேலையில விருப்பமே இல்லை. இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. உங்களோட பாதுகாப்பு இனி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வந்து சென்றால் அந்த போலீஸ் பொறுப்பெடுக்கணும். அது சரி. மினிஸ்ட்ரியில எல்லாம் கதைச்சிருக்கு. டாக்டர் ரஜீவன் சொல்லி எல்லாரும் ஒரு அண்ணாக்கு எம்எஸ் இருக்கட்டுமே. நாங்க கஷ்டப்பட்டு 110 பேர் எக்ஸாம் படிச்சு 4வது ரேங்க் வந்தால் நான் எனக்கு இப்போ நான் போறேன்டா கூட அங்க தெற்கு பக்கம் பான்னு சொல்லி கூப்பிடும். அங்க நிம்மதியா வேலை செய்யலாம். இப்படியான ஊத்தவாளி ஆக்கள் அங்க இல்லை. அதெல்லாம் சொல்றேன். டாக்டர்ஸ் என்ற பேர்ல எல்லாருமே டாக்டர் சரியான ஆக்கள் இல்ல. இங்க ஒரு 1-2 பேர் டாக்டர்ஸ் என்ற பேர்ல ஏதோ தவறுதலா எக்ஸாம் போய் அடிப்பேன். நீங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்க, அவங்களுக்கு அடிக்கிறோமோ அடிக்கலாம். அடிச்சா பிறகும் அந்த போனை பறிச்சு கொண்டு போய் பொக்கல்ல இருந்த 275,000 காசையும் பறிச்சு கொண்டு போய் போனை கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா நிலத்துல இருந்தாரு. நான் போனை கேட்க இங்க ஃபுல்லா தெரியல. ஆனா காசு நிலத்துல போய் நிலத்துல போன் எடுத்தா நீங்க யாருன்னு கேட்டு தானே கொடுப்பீங்க. போலீஸ்ல கொடுப்பீங்களா? இவர் அடிச்சு பறிச்ச வீடியோ இந்த போட்டோ இதுல போட்டிருக்கேன். வீடியோ இதை விட நான் என்ன சொல்றேன், இதுதான் உண்மை. ரைட், கூட வீடியோ வைத்தியசாலை நாங்கள் நல்ல ஒரு வைத்தியசாலை எங்களை மக்களை சேவையாற்ற நாங்க விரும்புவது வேற எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. உங்களுக்கு இந்த வைத்தியசாலை நான் தனியா இந்த 3 வயசு பிள்ளையோட இருந்து தனியா பார்த்த ஹாஸ்பிட்டல் இது. நான் தனியா 2018-19-20 இருந்தாலும் தனியா பார்த்த ஹாஸ்பிட்டல் இது. எனக்கு பாக்குற பெரிய வேலை இல்லை. அதோட நான் ஆக்கள்கிட்ட கூப்பிட்டு உதவியும் எடுக்கலாம். அவங்க வந்து விரட்டி நான் போய் 2 டாக்டர்ஸ் வர சொல்லலாம் பார்க்கறது. இவ வந்து விரட்டி நான் போன அப்புறம் தச்சு நான் போன அப்புறம் அவைக்கு இதெல்லாம் கொடுத்தாதான் நீங்க சமயம் இதான் நாங்கள் இப்படி இதுல முழு ஆதரவு நீங்க எதுக்கு யோசிக்கிறது?